செல்லக்குட்டி தங்கம் அரேபிக்கமோட சீட்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கண்டென்ட் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு அரேபிக்கம் தான். ஸோ இது வந்து மிக்சட் சீட்ஸ் அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்தமாக நம்மளோட ஒரு வெரைட்டி ஆஃப் அடினியமோ அரேபிக்கம் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து சீட்ஸ் வந்து இந்த மாதிரி, இப்போ இந்த சீட் பார்த்திங்கன்னா நான் பார்க்கவே இல்லை, வெடிச்சிருச்சு. வந்து தான் பார்க்குறேன் இப்படி ட்ரையாக இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இந்த செடியிலேருந்து எடுத்ததுனால ஓகே இதோடதுன்னு தெரியும். அப்படி இல்லாமல் மொத்தமாக இப்போ கார்டனில் வெடிச்சிருச்சுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு மொத்தமாக சீட்ஸ் போடுவோம். நம்ம வந்து கொள்ளையடிச்சிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இதுதான் இந்த பேர் அதுதான் அந்த பேர் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு விரும்பவில்லை. இது வந்து பர்டிகுலர் ஒன்லி ஒன் பர்சனை வந்து தான் நான் வந்து மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் தங்கங்களா, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வேறு யாருமே 99.9% யாரும் அதை உங்களுக்குன்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த பர்சன் இந்த வீடியோ பார்த்தா அதை வந்து அவங்களுக்குன்னு எடுத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. ஸோ ஏன்னா என்கிட்ட கேள்வி கேட்டவங்க அவங்களுக்காக வந்து அந்த பதில் அதை நேரடியாகவே சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டால், நம்ம பதில் சொல்ல போகும்போது நம்ம கேட்குற கேள்வியை பார்த்து நம்மளை பிளாக் பண்ணிடுறாங்க. அவங்களுக்காக தான் இது. சரி, ஓகே. அது இப்போ விஷயம் இல்லை. நான் இப்போ என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த அரேபிக்கம் பிளான்ட் இருக்குதுல்ல, இது எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம அப்லோட் பண்ணி இப்போ ஒரு 10 days இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சீட் பாடு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். நான் அப்படியே விட்டுட்டேன், பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி. சேம் இதுவுமே இப்படி தான், இங்கே பாருங்கள். ஓகே, இந்த பிளான்ட்டெல்லாம் சேல் பண்ணுறீங்க, இதோட மதர் பிளான்ட் எங்கே அப்படின்னு கேட்டால், தங்கங்களாம் நான் சொல்கிறேன், இது அழகாக சூப்பராக காய் வெட்டுச்சு. இந்த காயிலேருந்து சீடு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சீடை போட்டோம் அப்படின்னா அதோட மதர் இது தான். ஸோ மதர் பிளான்ட்டை தான் நான் சேலுக்கே கொடுக்குறேன். இதுதான் என்னோடய பக்கம் இருந்து நான் சொல்லக்கூடிய கருத்து. அரேபிக்கம்ஸ் எல்லாமே பிங்காகவே தான் இருக்கும். ஓகே, சீட்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீட்ஸ் வெடிக்குது இல்லையா, இது வந்து 2 months அந்த மாதிரி வந்து டைம் எடுக்கும். காய் வச்சு 2 months டைம் எடுக்கும். வெயில் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி குட்டி காயாக உருவாகி வந்து இது பண்ணுறதுக்கு 2 months டைம் எடுக்கும். இன்பிட்வீன் நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்டர் போடுறதோ இல்லை ரப்பர் பேண்டை வந்து எட்ஜஸில் வந்து இங்கே எங்கேயும் மாட்டி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். சீட்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது உகந்த காலம். பட் இது வந்து சம்டைம்ஸ் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் சீட்ஸ் வைக்கிது அப்படின்னா, அந்த சமயத்தில் விதைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக விதைக்கலாம். பட் விதைச்சி அதை என்ன பண்ணால் துளி கூட அதில் மழை தண்ணீர் படாத அளவுக்கு அதை சேஃப்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்போ விதைக்கலாம். இல்லை சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது, ஹியூமிடிட்டி இதில் நம்மளோட அந்த வளிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதத்தில் அது ஏதாவது ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதை வந்து எப்படி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நான். அது வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை விதைச்சி விட்ருக்கிறேன், அழகாக ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்குது. அதே மாதிரி 6 months வரைக்கும் கூட நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தமாதிரி ட்ரையாக அந்த சீட்ஸை எடுத்துட வேண்டியது. இதில் சாஃபோதோ ஃபங்கிசைடோ அப்ளை பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ணவே வேண்டாம். ஃப்ரெஷ்லி ஹார்வெஸ்டட் ட்ரையான இந்த சீட்ஸை நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் கவர் பண்ணி, அதுக்கு மேலே ஒரு குட்டி பாலி பேக்கில் வந்து ஜிப்லாக்கில் போட்டு, அதுக்கு மேலே டப்பர்வேர் பாக்ஸில் ஏர் உள்ளே போகாதபடிக்கு, ஓகேவா, டிஷ்யூவில் நம்ம ஆல்ரெடி சுற்றிடும், ஏர் உள்ளே போகாதபடிக்கு இது பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் காய்கறியெல்லாம் வைக்கிறோம்ல அந்த இடத்துல வச்சு நீங்கள் வச்சிங்கனாலே சூப்பராக இருக்குது. இதை எங்கேயோ கேள்விப்பட்டோம், இங்கே இது செய்கிறாங்க அங்கே அது செய்கிறாங்க அப்படிலாம் பண்ண தேவையே இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள், நான் அந்த விதைகளை விதைச்சு சூப்பராக இப்போ வளர்த்திட்ருக்கேன். அதுவும் சாதாரண விதைகள் இல்லை, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஹெல்த்தியான நேம்டு அரேபிக்கம்ஸ் தான். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, நேம்டு அரேபிக்கம்ஸ் ஓகே, ஐ எம் ஆல்சோ ஏ செல்லர், ஐ எம் லேர்னிங், ஓகே. அதில் நான் கேட்குறது என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க இந்த நேம் அந்த நேம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நேமுக்கான டெஃபினிஷன் என்ன, நான் கேட்குறது அதுதான். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய சீனியர்ஸ் எனக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த மரத்துலேருந்து ஒரு சீடு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த சீடை எடுத்து நான் போடுறேன் அப்படின்னா 100மே இதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. இயற்கையில் நம்ம அது சொல்லவே முடியாது. அதுதான். ஸோ அந்த வகையில் ஒரு பேரும் நேம்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது இது பண்ணும். அப்படி பார்க்கணும், நீங்கள் நேம்டு அரேபிக்கம்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டிங்களா சிஸ்டர்? எஸ், கொடுப்பேன் நான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஒன்றொன்னையும் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை பற்றின விளக்கங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் சேர்க்கும் போதே உங்களையும் சேர்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்ஜியாக இருக்கட்டும், எமரால்டு பிரேஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்குதுப்பா. அந்த ரேம்போ பிளா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கலெக்ட் பண்ணுறேன் தான்.
கலெக்ட் பண்ணி போட்டு வளர்த்து பார்க்கணுங்கிற என்னோடய ஆசைக்கு தான் நான் அதை செஞ்சிட்ருக்கேன். அப்படி வளர்த்த ஆசைக்கு சக்ஸஸ் ஆகிற எல்லாத்தையும் என்னோடய தங்கங்களுக்கு நான் கொடுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 60 ரூபாய் இல்லை 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு ஒரு சீடு வாங்குறேன்னா அதை போட்டு 6 மந்த்ஸோ 1 இயரோ வளர்த்தி எடுக்கிறேன்ல, அந்த வளர்த்தி எடுக்கிறதுக்கான கூலியை போட்டு தான் நான் வந்து சேல் பண்ணுவேனே ஒழிய நானே ஒரு பெரிய நான் தான் அரபிக்கத்துக்கு அப்பர் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி 100 ரூபாய் இல்லை 50 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்குகிற சீட்ஸை 20,000ன்னு சொல்லி நான் விற்க மாட்டேன். ஸோ இதுதான் தமிழ்ச்சி கார்டனில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு அடிக்ஷனில் போய் விழுந்து என்ன மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதை விளக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான லைவ் வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அரபிக்கமாக என் தங்கங்களாம் இப்போ மிக்சடு சீட்ஸ்ன்னு சொல்லி நான் இப்போ இது பண்ணுறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 800 750 இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன்னா ஆசைக்கு ஒபீசம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சேலானது, இதெல்லாமே சேல் ஆகி இங்கே வச்சுருக்கேன். இனிமேல் இதில் டீஃபாலியேட் பண்ணிவிட்டு லீஃப் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதை அப்புறம் என்ன பூவெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் வந்து இதை கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் நான் இங்கே இதை வச்சுருக்கேன். ஸோ ஒரு இதுவும் பார்க்குறேன்னா புது கலர்ஸ் நான் சேர்ப்பேன், இந்த மாதிரி சேல்ஸ் கொடுப்பேன். இது எனக்கு பிடிச்ச போய் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து உங்களையும் நான் கற்றுக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒபீசம்ஸ் இவ்வளோ கலராக வாங்கி வைக்கிற சமயத்தில், ஓகேவா, வாங்கி வைக்கிற சமயத்தில் அரபிக்கம்னா என்ன சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அழகாக அப்படி பெருசாக வந்து ஆனால் பிங்க் கலர் பூ தான் பூக்கும், பிங்க் கலர் பூ தான் பூக்கும். லீஃப் வந்து ஒன்று வேறுபடும், வெல்வெட் மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இதை வந்து ஓகே, இதிலேருந்து இந்த சீட்ஸ் இப்போ இந்த இருக்கிறதுல இந்த சீட்ஸை எடுத்து போட்டு நான் வந்து ஒரு இது உருவாக்குறேன். சீட்ஸ் இதுலேருந்து புதுசாக முளைச்சி ஒன்று வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம், எனக்கு பிடிச்சா நான் சோஃபியா அரபிக்கம் கூட வச்சுக்கலாம். அது உடனே சோஃபியா ஹைப்ரிட் ஆகிடும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேம்போன்னு மேபி அப்போ பேர் வச்சுருந்துக்கலாம் ரேம்போ, அதனால் வந்து அது ரேம்போ ஹைப்ரிட். அதுக்காக போயிட்டு அரபிக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் கன்க்ளூஷன் நான் வந்தது என்னென்னா, இடுப்பு பெருசு அழகாக இவ்வளோ பெருசாக இதுதான் இடுப்புன்னு சொல்லுவேன் நான். ஓகே, பெருசு அழகாக இவ்வளோ வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அதில் பிங்க் கலர் அழகாக பூ பூக்குது. மொத்தமாக பூக்கணும்னா அதுக்கான கெமிக்கல்ஸ் என்ன போடணுமோ அந்த கெமிக்கல்ஸை போட்டு வளர்த்தி நம்ம வச்சோம்னா நம்ம வந்து அதிலேருந்து சூப்பராக பூக்கள் பார்த்து நம்ம வளர்க்கலாம். சிம்பிள் மேட்டர். இதை ரொம்ப வந்து குழப்பி மக்களை அதை வந்து புரியாதபடிக்கே ஆக்கி ஒரு உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த உலகத்துக்குள்ளெல்லாம் போகணுன்ற தேவையே கிடையாது. நம்ம சிம்பிளாக நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம இது பண்ணி நம்ம போகணும். நம்ம மக்களை நான் சுத்தமாக குழப்பறதுக்கு விரும்பவே இல்லை. ஸோ தங்கங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ அழகாக ஒரு பீசம் வாங்கி வளர்த்து வச்சுருக்கீங்களா. அரபிக்கம் அப்படின்னா அந்த அரபிக்கத்துக்கு நீங்கள் இப்போ இந்த சீட்ஸ் இருக்குது இவ்வளவு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட சீனியர்ஸ் வந்து சொன்னது என்னென்னா, இந்த சீட்ஸை நீ போடுறமா இதெல்லாம் பிளாக் ஸ்கின் வருமா? எஸ் வரும். ஆனால் இதோட மாதிரி பிளாக் ஸ்கின்னாக இருந்துச்சா? கிடையாது. பட் அதுக்காக பிளாக்காக வர்றதெல்லாம் ஒதுக்கிக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு இப்படி அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கணுன்றது கிடையாது. அதே மாதிரி இப்போ யாக்சோதி யாக்குன்னா என்ன, பெரியது அப்படின்னு அர்த்தம். சவுதினா அரபிக், அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அரபிக்கம் வந்து உருவாகி இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது யாக் சவுதி. இதை போய் பெரியதாக யாக் சவுதிக்கு ஒரு பெரிய ஹைக் ஏற்படுத்திக்கிட்டு இதெல்லாம் நம்ம மக்கள் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி மக்களை ஈஸியாக நான் பெரிய ஆளுன்ற விதத்தில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டவே வேண்டாம். சிம்பிள், வெரி சிம்பிள், ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸு நான் சேல் கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதுவும் வந்து நான் இந்த பிளான்ட்டை காமிச்சிட்டு சேல் கொடுக்குறது. இப்போ எடுத்துருக்க இந்த சீட்ஸுமே வந்து சேலுக்காக தான். இது நான் வாட்ஸ்அப்பில் போட்ட 2 நிமிஷத்தில் எனக்கு புக்காகி ஓடி போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த சீட்ஸ் எல்லாமே நான் சேலுக்கு கொடுப்பேன். அதனால் என்னோட தங்கங்கள் அரபிக்கமாக வேணுமா, வீட்டில் இடம் இருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ பெருசு இடம் இருந்தது அப்படின்னா இந்த பெருசு அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு ஆசைக்கு இந்த மாதிரி வந்து வளர்த்து வச்சுக்கோங்க. மொத்தமாக அழகாக கலராக பூக்க பார்க்கணுமா, நீங்கள் வந்து ஒபீசத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அரபிக்கம் அடிக்ஷனில் அதில் ரொம்ப அழகாக வளர்த்துட்டு இருக்கேன். உங்களை யாரையுமே நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வளர்க்குறப்படி வளர்த்துக்கோங்க. பேசிக்காக என்னோட தங்கங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியாச்சு. அதேமாதிரி சொமாலன் சீட்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இதையுமே நான் வந்து கொடுக்கும்போது எப்படி சொல்கிறேன்னா, உங்களால் இதை வளர்க்க முடியுதா தங்கங்களா? உங்கள் ஏரியாவில் ஒருவேளை இந்த மரம் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து வச்சிருக்கிறதுக்கான இடம் இருக்காங்கிறத யோசிச்சுட்டு இந்த சீட்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். என்ன சிஸ்டர், அரபிக்கம் வெறும் பிங்க் பூ தான் வருமா, அது கொத்தா பூக்குமா, அதுக்கு பேசாமல் ஒபீசமாக ப்ரூன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நாங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு போய்டுவோம் அப்படின்னு என் தங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸ்மார்ட் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா அவங்களோட அஃபோர்டபிலிட்டி எது எவ்வளோ பண்ண முடியுன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களோட டேஸ்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு இது வந்து அரபிக்கமில் என்னோட புரிதல் இதுதான் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுக்கு வந்து இன்னொரு புரிதல் வந்து வெறும் குண்டு குண்டா அந்த மாதிரியே தான் வச்சு பார்க்கணும், பிங்க் போகிறதுனால பரவாயில்லன்றது அவங்களோட டேஸ்ட் வேறு. புரியுதா? அதுக்காக அந்த பேரை சொல்லி இருக்குது, அதனால் பேரை சொல்லி வந்து நான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஒபீசமில் கலராக என் தங்கங்கள் அழகாக வச்சுட்டு போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்காதீங்க. தங்கங்களை கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ரெடி ஆனோன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். நம்மளோட கிராஃப்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகி சூப்பராக இங்கே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் இயர் சேலுக்காக நம்ம இப்போ குட்டியாக வந்து கிராஃப்ட் பண்ணி வச்ச பியூட்டிஃபுல் நியூ கலர்ஸ், லாஸ்ட் இயர் வந்து நம்ம கொடுத்த பியூட்டிஃபுல் கலர்ஸ்லாம் யூரோ இதெல்லாம் கேட்குறீங்களா எல்லாருக்கும் இங்கே நான் இப்போது எல்லாம் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் சேல் கொடுப்பேன். இந்த சீசனுக்குலாம் நெக்ஸ்ட் சீசன்
புதுசாக இப்போ தான் பாருங்கள் சீடு இதில் வந்துட்டுருக்கு இந்த வெரைட்டியில். பியூட்டிஃபுல்லாக இருக்குதுல்ல. ஆமாம், இது மாதிரி அங்கே ஒன்று பாருங்கள் சீட்ஸ் பெருசாக. இது எல்லாமே என் தங்கங்களுக்கு கொடுப்பேன். அரபிக்கம் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சீடு போட்டு கூட வளர்த்து இந்த காலத்தில் அழகாக நீங்கள் வச்சுக்கலாம். வெயில் காலத்தில் சீடு போடலாமா? போடலாம், தாராளமாக போடலாம். ஆனால் நல்ல வெயிலில் மட்டும் வச்சிடாதீங்க. மழை காலத்தை போடலாமா? மழை காலத்துலேயே சீட் போடலாம். ஆனால் மழையில் மட்டும் நனைய விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். ஹாப்பி கார்டனிங்.